உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே காலை எடுத்து சொன்னே கதவை திறந்து விட்டுட்டு அடுத்து பால் காய்ச்சிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. டேரன் தான் பைபிள்லாம் எடுத்து வச்சுருக்கான் பேக்கில். டேரன் கிளம்பிட்டான், நானும் கிளம்பியாச்சு. எங்கள் பாவம் கிளம்பியாச்சு. ரேஷ்மாக்கு தான் கடைசியாக தலைவாரிட்டுருக்கேன், அவளும் ரெடி ஆகிட்டா. இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் 6 o'clock ப்ரேயருக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். 5:30 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிடலாம், 5:45 சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரேஷ்மா படிக்கணும் இல்லைங்க, அதனால தான். சர்ச்சு முடிஞ்சுட்டு அடுத்து என்னங்க ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியதான். ஏன்னா எங்கள் பாபாவுக்கு வேலை இருக்குது, வேலை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஏன்னா எல்லோரும் காலைல 4 மணிக்கெலாம் முடிச்சிடுறோம் இல்லைங்க, பசி வந்துடும்ல. அதனால் சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எப்பயும் போகிற ஹோட்டலுக்கே போயாச்சு. அதாங்க நாங்கள் ஹோட்டலுக்கு வந்தோடனே சொல்லிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி சாப்பிட்றோம். இனிமேல் வந்து செகண்ட் ப்ரேயர் தாங்க நான் போவேன். ஏன்னா ரேஷ்மாக்காக தான் நான் ஃபஸ்ட் ப்ரேயர் வந்துட்டு இருந்தேன். அதனால் ஃபஸ்ட் ப்ரேயர் வரனால நம்ம வந்து பசி எடுத்துருது காலை டைமில் வரும்போது. இல்லைனா செகண்ட் ப்ரேயர் வரும்போது நம்ம வீட்லேயே சாப்பிட்டு வந்துடுவோம் இல்லைங்க. இனிமேல் எக்ஸாமுக்குன்ற அந்த இதே இல்லை. அதனால் அவள் காலேஜ் போயிட்டு போகிறா. அதனால் ரேஷ்மாக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரேயர் வந்துட்டு இருந்தோம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது, நான் காலையிலையும் நான் சமைச்சிருவேன். வாரத்தில் ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்றது எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் பாவா கேட்டால் இடியாப்பம் கிடச்சிருச்சு. போன வாரம் கேட்டார், ஆப்பம் தான் கிடச்சிச்சு. இந்த வாரம் இடியாப்பம் கிடச்சிச்சு. எனக்கு ஒரு இடியாப்பம் வந்து நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஒரு இடியாப்பம் வாங்கிக்கிட்டேன் நானும். டேரனுக்கு இடியாப்பம் இந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட பிடிக்காதுங்க. தேங்காய் திருவி சக்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு தான் அவனுக்கு பிடிக்கும். இந்த பால் சேர்த்து சாப்பிட்றதா இருந்தாலே அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஆப்பம் சாப்பிட்றதுக்கு. ரேஷ்மா வந்து சாப்பிடுவா, ஆனால் அவன் மட்டும் வேணான்ருவான். அதனால் சரி நான் வந்து ஒரு இடியாப்பம் நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் டேரன் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கான்னா கீ ரோஸ்ட் சொல்லியிருக்கான். ரேஷ்மா இன்றைக்கி பூரிக்கு மாறிட்டாங்க. எப்பயும் இட்லி சாப்பிட்ற ரேஷ்மா வந்து பொங்கல் வாங்கிக்கோன்னு அவள் வந்து பொங்கல் வேணான்னு சொல்லிட்டு பூரி வாங்கிக்கிட்டா. நான் வந்து எனக்கு எப்பயும் சாப்பிட்ற கீ ரோஸ்ட் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். எங்கள் பாபாவுக்கு ஒரு ரவா தோசையும் சொல்லியிருக்காரு. நான் என்னோடய தோசையிலேருந்து அவருக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்க, அதுக்காக தான். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் பாவோட வேலையாக நாங்கள் வந்து ஸ்ரீரங்கம் தாங்க போயிட்டுருக்கோம். போகும்போது பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான். நாங்கள்லாம் வந்து ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டோங்க. டேரன் வந்து கீ ரோஸ்ட் சாப்பிட்டான். எப்பயும் சாப்பிட்ற பூரியை ரேஷ்மா சாப்பிட்டான். நானும் வந்து தோசை தான் சாப்பிட்டேன். எங்கள் மாமா இடியாப்பம், அப்புறம் ரவா தோசை, கீ ரோஸ்ட். அவர் தான் 3த்தையுமே சேர்த்து சாப்பிட்டவர் அவர் தாங்க. அதனால் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் பாவோட வேலையாக போயிட்டுருக்கோம். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா, வீட்டுக்கு போய் சமைக்க வேண்டியதான். இன்றைக்கி என்ன சமையல்ன்றது நேற்றுக்கே நாங்கள் முடிவு பண்ணியாச்சு. ஸ்வீட் கார்ன் ரைஸும் பட்டர் பீன்ஸ் கிரேவிங்க. பட்டர் பீன்ஸும் மஷ்ரூமும் போட்டு கிரேவி, இல்லைனா மஷ்ரூமை தனியாக ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரு 2 ஃப்ரையாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி அதான் லஞ்ச் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்ரீரங்கத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ரேஷ்மா படிக்கிறாங்க, அதனால தான் நான் அதை வந்து உங்ககிட்ட ஒழுங்காக பேச முடியல, அது கரெக்டாக கேட்கல. டேரனுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போது புதன்கிழமையிலேருந்து. அதனால் அவனுக்கு வந்து ஸ்கூல் புக்கு எல்லாத்துக்கும் அட்டை போடணும்னு சொல்லிகிட்டு இருக்கான். போன உடனே அவனுக்கு அட்டை போடணுமாங்க. அது இல்லாமல் அவனுக்கு லஞ்ச் பேக் வந்து பிஞ்சிருச்சு, அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கான். எங்கள் பாவம் சிரிச்சிட்டு தான் வராரு. அவன் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பான், இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு. அவனுக்கு எல்லாமே பவுச்சிலேருந்து புதுசாக எல்லாமே வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கான். அதனால் இன்றைக்கி போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சண்டே வந்து போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள், இது வந்து ஸ்ரீரங்கத்தை நான் வாங்குவேன்ல காய்கறி இங்கே காய்கறிலாம் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அது எப்படின்னே தெரியல. நான் வந்து இங்கே வாங்கும்போது கீரையெல்லாம் உங்களுக்கு அங்கே தான் வந்து கட்டுவாங்களே, கட்டுவாங்க. நான் வாங்கிட்டேன் இல்லைங்க, ஃப்ரைடே தான் நான் வந்து இந்த வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டனால வாங்கிக்கல. நான் எக்ஸ்ட்ரா வாங்கி எதுக்கு உள்ளே போய் வச்சுட்டு அது வந்து டேஸ்ட்டே இருக்காது. அதனால் நான் வந்து எதுவுமே வாங்கலை. ஆனால் எதாவது வாங்கிக்கிறியான்னு கேட்டுட்டு தான் வந்தார் எங்கள் பாபா. இங்கே எப்பயுமே இப்படி தான் கடை இருக்குமாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, சண்டே மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே காலையில் டைமில் இப்படி கடை இருக்கும் அப்படின்னாரு. இது ஸ்ரீரங்கம் பின் சைடு பார்த்துங்க. இது ஒரு வாசல், அதுவும் வந்து ஸ்ரீரங்கத்தோடைய வாசல் தான். இந்த மாதிரி ஒரு 4 வாசல் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது பின் சைடு இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இது வந்து ரோடு. அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோயில். நான் ஒரு தடவை போயிருக்கேங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு. அம்மாவோடு போயிட்டு வந்தோம் ஒரு தடவை. கூட்டிகிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரணுன்ட்டு போனேன். நான் உங்களுக்காக ஒரு தடவை நான் போயிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீரங்கம் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாவா வந்து அவர் வேலையை பார்க்க போயிட்டார். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குதிரை நின்றுட்டு இருக்குது. ரேஷ்மாவும் டேரனும் அந்த குதிரையை பார்த்துட்டு இந்த ஆட்டுக்குட்டியும் ரொம்ப க்யூட்டாக வந்து இப்படி நடக்குது, அப்புறம் அப்படியே உழுவுது, குட்டியோண்டுங்க அது. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த குதிரைக்கு வந்து கிராப் கட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம்.
அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு பக்கெட்டை தலையில் மாட்டி விட்டுட்டாங்கங்க கழுத்தோட. நாங்கள் இது வரைக்கும் அப்படி குதிரை சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததில்ல. சரி அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான். இந்த மாதிரி குதிரை பார்க்கறதுக்கு எங்கள் ரேஷ்மாவுக்கு டேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதனால் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பாடு வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஏதோ கலந்துட்டு பக்கெட்டில் எடுத்து கழுத்தில் மாட்டி விட்டுட்டாங்கங்க. அதோட காதோடு பாருங்கள், அது கழுத்தில் மாட்டி விட்டுட்டாங்க. அது கீழே வச்சாலும் அந்த பக்கெட் நின்றுக்குது, அது ஏன் தலையை தூக்கிட்டாலும் சரி பக்கெட் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்குது. நாங்களாம் ரொம்ப சிரிச்சிட்டு தான் இருந்தோம். ரேஷ்மாவுக்கும் டேரனுக்கும் ரொம்ப வந்து காமெடியாக போயிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு டைம் இப்படியே கரெக்டாக எங்களுக்கு கொஞ்சம் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்க்குறேன், யார் எங்கள் பாவா மாதிரி இருக்காரேன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் அவர் வண்டி எடுத்துகிட்டு அவர் எங்கேயே கிளம்பிட்டாருங்க. ஐயோ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவரை பார்த்துட்டோம். பின்னாடி என்ன செஞ்சிட்ருக்கானா டேரனும் ரேஷ்மாவும் கொஞ்சம் அவன் உட்காந்துட்ருக்கான், ரேஷ்மா படிச்சிட்ருக்கா. 2 பேரும் கொஞ்சம் ஒம்பிழுத்துட்டு தாங்க இருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து ஏசி போட்டு உள்ளேயே உட்காந்துக்கிட்டோம். செம்ம வெயில். அதனால் நாங்கள் உள்ளேயே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் பாவா வேலையை முடிச்சுட்டு அவரை காணாமேன்னு அப்புறம் ஃபோன் பண்ண பிறகு வந்துட்டார். அவர் வந்து ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்க போயிருக்கார். ரேஷ்மா பாருங்கள் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நடுவில் 2 பேரும் வந்து விளாண்டுட்டும் இருக்காங்க, படிச்சுட்டும் இருக்கிறா. அவள் விளாண்டுக்கிட்டும் இருக்கிறா, ஒம்புழுத்துட்டும் இருக்கா. அடுத்து சர்ச்சுக்கு இப்போ இந்த வாரத்துக்குரிய இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்படி ப்ரேயர் எத்தனை மணிக்கு அதுன்றது. அதை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து நாங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்க வந்துட்டோங்க. வெயிலுக்கு அதுக்கும் சரி லேட்டாக ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு எங்கள் பாவா வரதுக்கு. அதனால் டீ குடிக்கிறியா? நான் 2 டீலாம் வேணாம் இந்த ஹீட்டுக்கு, அதனால் கரும்பு ஜூஸ் குடிக்கலான்ட்டு. எனக்கு மட்டும் ஐஸ் போடவே இல்லைங்க, அவன் டேரனுக்குலாம் ஐஸ் போட்டிருக்கு. நான் ஐஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் பாவா ஐஸ் போடாமல் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. நான் அப்புறம் ஐஸ் போட்டு வாங்கிட்டு வர சொல்லி குடிச்சிட்டு வந்துட்டோங்க. நல்லா வந்து 2 கிளாஸ் நான் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தேன். ரேஷ்மா டேரன்லாம் 1 கிளாஸ் தான் குடிப்பாங்க. கரும்பு ஜூஸ் வந்து ஜில்லுன்னு இல்லைனாலே கசப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஜில்லுன்னு நம்ம ஐஸ் க்யூப் போட்ட பிறகு கசப்பு இல்லை. அடுத்து வந்த உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் லேட்டாக வந்துட்டேன் இல்லைங்க, அதனால் சரி படுக்கலை, இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலை. சரி சமைச்சிருவோம், ஏன்னா பயங்கர அனல் இறங்க ஆரம்பிச்சிருது. சரி சமைச்சிட்டு நம்ம வந்து ஒரு குளியலை போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு படுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரேடியாக வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து பட்டர் பீன்ஸ் இருக்குல்லங்க, அதை தான் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்க போகிறேன். அதோட ஸ்வீட் கார்ன் ரைஸோட நம்மளுடைய மஷ்ரூமும் சேர்த்துக்க போகிறேன். பட்டர் பீன்ஸோடையும் நான் மஷ்ரூம் சேர்த்துக்க போகிறேன். சரி ஒரு பாக்கெட் இருந்துச்சு, இதுலேயும் சேர்த்துட்டு செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் இதுலேயும் 2த்துலேயுமே சேர்த்துடலான்ட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பிரியாணி மாதிரி செய்கிறேன் நான் ஸ்வீட் கார்ன் ரைஸை. நம்ம பட்டர் பீன்ஸை வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/4 கிலோ பட்டர் பீன்ஸுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாகவும் ஆகிடக்கூடாது. அதனால் கம்மியாக வச்சுக்கிட்டா வேக வச்சு எடுக்க போகிற 2 விசிலுக்கு அதுக்கு கரெக்டாக வரும். 1 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டா அதனால் 2 விசில் வச்சு எடுத்துட்டு இந்த சைடு நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதில்லை, நான் செஞ்சு பாருங்கள். நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்பியாக ரெடி பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் பாபாக்கெலாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாரு. பட்டை கிராம்பு 2 தாங்க சேர்த்துருக்கேன். 2 பட்டை 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், வெங்காயம். உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துருக்கிறது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு 3 தக்காளி சேர்த்து வதக்கலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறதா, நம்ம வதக்கிறது மட்டும்தாங்க கொஞ்சம் நேரம் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம தான் இந்த சைடு விசில் வச்சு எடுத்துடுறோம்ல. இப்போ பாருங்கள், நான் தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சைடு நம்மளுடைய பட்டர் பீன்ஸும் வந்து வெந்துருச்சு. அதனால் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இந்த சைடு ஸ்வீட் கார்ன் ரைஸை நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தாங்க ரெடி பண்ணுறேன். எப்பயும் குக்கரில் நம்ம ரெடி பண்ணுவோம், இல்லைனா நான் வச்சுருக்க பிரியாணி பாத்திரத்தில் ரெடி பண்ணுவேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு இதை ரெடி பண்ணவே இல்லை. ரேஷ்மாவை சொல்லிட்டு இருந்தா, அம்மா இதை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அதுலேயே நம்ம செஞ்சிடலாம். எப்பயும் நம்ம எப்படி செய்வோம் பிரியாணிக்கு அதே மாதிரி தான். ஆனால் இந்த ரைஸ் குக்கரில் வந்து நீங்கள் எண்ணெயை வந்து சேர்த்த பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். டேரன் 9 மாதம் குழந்தையாக இருக்கும்போது வாங்கின ரைஸ் குக்கருங்க அது. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோமா. இந்த சைடு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்து வதக்க வேண்டியதுதான். ரைஸ் குக்கரில் சமைக்க தெரியணும்னா, தம் போட தெரியாதவங்க கூட நம்ம ஈஸியாக சாப்பாடு ரெடி ஆகிடும் அதில். அதான் ரேஷ்மாயிட சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு வந்து தம் போட்டு எப்படி ரைஸ் கரெக்டாக எடுக்கணும்னு தெரியலன்னா இதில் வச்சுட்டா போதும் ரேஷ்மா, டக்குன்னு ரெடி ஆகிடும் அப்படின்னேன். சரி கொஞ்சம் ரேஷ்மாவுக்கு சொல்லி கொடுக்கலாங்க. இனிமேல் நம்மளும் கொஞ்சம் பொண்ணு செஞ்சு சாப்பிட்லாம்ல, பொண்ணு செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்லாம்ல. அதனால் அவகிட்டையும் நான் வந்து இப்படி தான் ஐடியாவாக சொல்லிகிட்டு இருந்தேன்.
எக்ஸாம் முடிஞ்சோடனே ரேஷ்மாக்கு வந்து சமைக்கலாம் சொல்லி கொடுக்க போகிறேங்க. என்னோட வந்து அவளும் நிற்பாள், சமைப்பா. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தேன்னா ஈஸியாக சமைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் இல்லைங்க. அதனால் சொல்லி கொடுக்க போகிறேன் நான். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி அலம்பிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். நம்ம பட்டர் பீன்ஸோட சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட வேண்டியதாங்க. இது கரெக்டாக வெந்திருக்கு. கூட கொஞ்சம் விசில் போச்சுனாலும் கொலன்னு ஆகிடும். அப்படி கொலன்னு ஆகாமல் நீங்கள் 2 விசில் வைங்கன்னு அவர் கரெக்டாக சொன்னார். ஆனால் அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெந்து போயிடும், ரொம்ப குழஞ்சி போயிடும். இதில் நான் இவ்வளோ நேரம் கொதிக்க வச்சு எடுக்கும்போதே எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா பார்த்துக்குங்க. கை வச்சு இப்படி ஒரு அமுத்துனா கரெக்டாக வெந்த மாதிரி இருந்தது. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துட வேண்டியதான். நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நீங்கள் நான் செய்கிறது வந்து ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் வேணால் சப்பாத்திக்கு செஞ்சு பாருங்கள். இல்லைனா பரோட்டா செஞ்சிங்கனாலும் அதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா பூரிக்கு கூட சாப்பிட்லாங்க. பூரி மசாலாவாக நீங்கள் செய்கிறதுக்கு அந்த மாதிரி மசாலா செய்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது. அதனால் நம்ம இதை வந்து செஞ்சு கொடு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடய டேஸ்ட் வேறங்க. அது வேறு மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைல்ல, இதானே ஃபஸ்ட்டு தடவை. அதனால் அது வேறு டேஸ்ட் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் ரைஸுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்துட்டுருக்கு. நான் வந்து மூடி வச்சுட்டு செய்யும்போது இதில் வந்து அடியும் பிடிக்காதுங்க உங்களுக்கு. ஆனால் கட்டைக்கரண்டி வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம வுட்டில் இருக்க கரண்டி வச்சு தான் யூஸ் பண்ணுறது. சில்வர் வந்து போட்டோன்னா, ஏன்னா நான்ஸ்டிக் அது கொஞ்சம் அப்புறம் கிராச் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கட்டைக்கரண்டி வச்சுக்கிட்டால் நமக்கு சேஃபும் உண்டு. ஏன்னா கரண்ட்டுக்கு வந்து நம்ம கையில் படாமல் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை விட இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து தான் செய்யணும். அது கூட உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு வாங்க. ஆனால் நம்ம ரைஸ் குக்கரில் சாக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக வந்து செஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா நான் அந்த பாத்திரத்தில் கையே வைக்க மாட்டேங்க. ரேஷ்மா சொல்லுவாள், அதில் வைக்கிறேன்னு வா, நான் விருன்னு இழுக்கொண்டி அப்படின்னேன். அடுத்து ஸ்வீட் கார்னும் கடைசியாக புதினா தாங்க நான் சேர்த்துட்டேன். கொத்தமல்லி இல்லை, எனக்கு கொஞ்சோண்டு தான் இருந்தது. ஏன்னா நம்மளுடைய பட்டர்பீன்ஸ் கிரேவியில் வந்து சேர்க்கணும். அதனால் அந்த கொத்தமல்லி வந்து இருந்ததை இதில் சேர்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் மஷ்ரூமையே நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்குறோம் பார்த்தீங்களா, அதோட சேர்த்துக்குங்க. முந்திரி சேர்த்தா எங்கள் பாபாவுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி திகட்டுதுன்னு சொல்லுவார். அதனால தான் நான் அதை சேர்க்கலை. அதனால் நீங்கள் முந்திரி பருப்பு இருந்ததுன்னா ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வெங்காய தக்காளி வதக்கும் போது அதோட சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சிருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரீமியான ஒரு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி வந்து செய்யலை, நீங்கள் சேர்த்துக்குங்க அந்த மாதிரி. இப்போ நான் ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் அப்புறம் மஷ்ரூம் எல்லாமே கரெக்டாக வெந்துருச்சு. பாஸ்மதி ரைஸ் தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் தான் ரேஷ்மாகிட்ட சொன்னேன், இதில் அளந்து ஊற்றுற தண்ணியை மட்டும் நீ ஊற்றிட்டு மூடி வச்சிட்டின்னா நீ நடுவில் போய் கிண்டி விடணும் கூட அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரைஸ் குக்கர் ஆஃப் ஆகிடும்லங்க. எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்துங்க. டேரனுக்கு 9 மாத குழந்தையில நான் வாங்கினது. இப்போ வரைக்கும் நான் ரொம்ப வந்து பார்த்து வச்சுப்பேன். அதில் வந்து எங்கேயுமே துரு பிடிச்சிருக்காது. எல்லாத்தையும் சமைச்சு முடித்தோடனே இந்த பாத்திரத்தை மட்டும் நான் எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். உள்ளெல்லாம் வந்து லிக்விட் வச்சுட்டு துணியில் ஈர துணியில் தொடச்சி எடுத்துப்பேங்க. அப்படி நீங்கள் வச்சு பாருங்கள். இதில் வந்து தண்ணி பற்றக்கூடாது, பொங்கி ஊற்றிடக்கூடாது. கரெக்டான அளவு ரைஸ் சேர்த்துக்கிட்டிங்கனாலே வீணாக போகாது. இந்த சைடு நம்மளுடைய பட்டர் பீன்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பர். இது வேறு ஒரு டேஸ்ட்டுங்க. நான் ஃபஸ்ட்டு தடவை இதாக ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடு நம்ம ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ரேஷ்மாக்கு இங்கே எப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சோ வதங்குச்சோ ரெடியாச்சோ அதுலேருந்தே ரேஷ்மாக்கு பசி வந்துருச்சு. நான் 2 பூரி தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். கடையில் வாங்குகிற பூரி அப்படி ஒன்று உங்களுக்கு வந்து பார்க்க தான் புஷ்ஷுன்னு இருக்கும், ஆனால் ஒன்றும் இருக்காது இல்லைங்க. ஆனால் அவள் பசிக்குதுன்னு சொன்னால் செஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ரேஷ்மாக்கு தான் நான் வந்து சாப்பாடு வந்து வைக்கிறேன். நம்ம ஸ்வீட் கார்ன் ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஸ்வீட் கார்னில் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் இதை டீட்டெயிலாக அப்படி ஒன்றும் சொல்லிக்கல உங்ககிட்ட. ஏன்னா நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது தான் இந்த ஸ்வீட் கார்ன் ரைஸு. பட்டர் பீன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த ரைஸுக்கும் அது காம்பினேஷன் கரெக்டாக இருந்தது. இது சாப்பிட்டா வெயிட் போடுன்றாங்க. ஒல்லியாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பட்டர் பீன்ஸ் கொடுங்க உங்கள் பசங்களுக்கு செஞ்சு. வெயிட் போடுதா பாருங்கள். என்கிட்ட வெயிட் போடுன்னு தான் சொன்னாங்க. அதனால் நீங்கள் வெயிட் போடுறாங்களா பாருங்கள். ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ப்ரோட்டீன் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம ரேஷ்மா கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துடலாங்க. அவள் தான் ரொம்ப பசியோடு இருக்கிறா. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்மளோட மஷ்ரூம் கொஞ்சமாக மஷ்ரூம் இருக்குது தானே, கொஞ்சம் மஷ்ரூம் போட்டிருக்கேன். ஒரு மஷ்ரூம் அண்ட் கார்ன்ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு. சாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. அண்ட் பட்டர் பீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிரேவி வந்து அப்படியே கறி டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த அரைச்சி செஞ்சுருக்காங்களே அந்த மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி டேஸ்ட் நமக்கு வருது. சூப்பராக இருந்துச்சு. ஆனியன் ரைத்தோட வச்சு சாப்பிடும் சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சாப்பாடு. செஞ்சோடனே ஃபஸ்ட்டு ரேஷ்மா தான் சாப்பிட்றான். ஆமாங்க, செம பசி. காலைல வேற 2 பூரி தானே சாப்பிட்டேன். இதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டாதாங்க சூப்பராக இருக்கும். வெறுமனே ரைஸ் சாப்பிட்டாலும் சூப்பர். 2 விசில் வச்சு எடுத்தோடனே நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டர் பீன்ஸ் கிரேவி செம்ம. வெறுமனே ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். சண்டே இப்படி தாங்க நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம். அப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்ம ஈவினிங் எந்த வேலையும் இருக்காது இல்லைங்க. நான் எல்லா பாத்திரமும் தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.